வணக்கம். ஜிகேஸ் கிச்சன்லேருந்து காயத்ரி. இன்னைக்கு ஜிகேஸ் கிச்சன் உருவான ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, நான் வந்து தோஹாவில், சவுதியில், அப்புறம் திரும்பி தோஹாவில் அந்த மாதிரி ஃபாரினில் தான் இருந்தேன் முன்னாடி. அப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் தான் அரைச்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, ஸ்பைஸ் பவுடர்ஸ் தீந்துருச்சு. அப்போ வந்து இவங்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆனாங்க. எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் நாங்கள் அனுப்பி விட்றோம் யார்கிட்டையாவது. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இங்கே எல்லாமே கிடைக்குது, நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கிடைக்குது, அதனால நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கி நான் செஞ்சேன். சுத்தமா நல்லா இல்லை. என்ன நம்ம எப்போதும் பண்ற ப்ராப்பர் வேலை தானே பண்றோம், ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த மேஜிக் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்ல இருக்குங்கிறதே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அது நாள் வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப சூப்பரா சமைக்கிறோம், அந்த மேஜிக் வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை வந்து டிசைட் பண்றது அப்படிங்கிறதே எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 100 ஃபேமிலி, ஒரு 200 ஃபேமிலிக்காவது நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் ஜிகேஸ் கிச்சன். பட் இந்த நிலைமையில இப்போ வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமான ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கோம் இப்போ. ஸோ இந்த ஜேர்னியை யோசிச்சு பார்க்கும்போது இட் இஸ் ஸோ அமேசிங். பை காட்ஸ் கிரேஸ், உங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.